ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக ஒரு வெங்காயம் பெருசு இந்த மாதிரி நல்லா நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. அடுத்ததான் காலிஃப்ளவரை பூவாக எடுத்து சுடுதண்ணியில் 2 கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கலாம். கூடையே சேர்த்து பட்டாணி, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை அரைச்சி சேர்க்கும் போது நம்மளுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும். அடுத்ததாக இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு காலிஃப்ளவரும் பட்டாணியும் வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம். கொஞ்சமாக கசூரி மேத்தி அப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. முட்டை பிரியர்களுக்கான ரெசிபி தான் இது. ஸோ முட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக இந்த மசாலாவை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு இதில் நான் 2-3 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டை சேர்க்கறதுனால காலிஃப்ளவர்னு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தேவையான உப்பு அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த காலிஃப்ளவரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுறலாம். 5-6 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் முட்டை மசாலா தயாராகிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா இந்த சைட் டிஷ் ரெசிபி சப்பாத்தி, பூரி, நான்க்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்பாத்திக்கு தேவையான 7 வகையான சைட் டிஷ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.